வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 19 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. நம்ம ஈஸ்வரி வந்துட்டு ஜன்னல் வழியா பாக்குறாங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறத. அப்போ ஈஸ்வரி பார்த்துட்டு, என்ன இது, ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே பேரன் பாட்டி மாதிரி தெரியல, அந்த சந்திரா சொன்னா அப்படிங்கறதுக்காக இப்படி நம்ம வந்துட்டு பின்னாடியே வந்து பார்த்தது ரொம்ப தப்பு. மாப்பிள்ளை திரும்ப வீட்டுக்கு வரத்துக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு ஈஸ்வரி ஜன்னலை சாத்திட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப பாட்டி நேரா ஹீரோவை பார்த்து, பேராண்டி ஈஸ்வரி போயிட்டா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி, உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இங்க பாரியா பேராண்டி, நல்ல வேலை ரேவதி மட்டும் கடைசி நேரத்துல சொல்லாம இருந்திருந்தா பெரிய பிரச்சனையில மாட்டிருப்போம். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, ரேவதி நல்ல வேலை கடைசி நேரத்துல சொல்லிட்டா அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமையா பேராண்டி அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, பாட்டி பத்திரமா உடம்ப பாத்துக்கிடுங்க, நான் காலையில வரேன் அப்படின்னு. பாட்டியும் சரியா, எனக்கு இப்ப இருந்த குளிரும் போயிட்டு நான் நல்லபடியா இருக்கேன் அப்படின்னு. அப்போ ஹீரோ நேரா லட்சுமிய பார்த்து, இங்க பாருங்க, பாட்டிய பத்திரமா பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்ல, லட்சுமியும் சரிங்க சார், நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு வராங்க. வில்லி வந்துட்டு ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அக்காவுக்கு இந்நேரம் உண்மை தெரிஞ்சிருக்கும், அவன் தான் அந்த சேதுபதி பேரன் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அக்கா வருவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல வில்லி காத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி வீட்டுக்கு வராங்க. ஈஸ்வரி வீட்டுக்கு வந்ததோட சந்திரா நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல, அவன் யாரு அப்படிங்கிற உண்மைய தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி நீயும் பல தடவை சொல்ற அப்படிங்கிறதுக்காக நான் என் மாப்பிள்ளைய இப்படி எல்லாம் சந்தேகப்பட்டது எவ்வளவு வேதனையா தெரியுமா இருக்கு. நீ பாட்டுக்கு சொல்ற அப்படிங்கறதுக்காக மாப்பிள்ளைய நான் பாட்டுக்கும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டேன். அவரு மட்டும் என்ன பாத்திருந்தா என்ன ரொம்ப தப்பா நினைச்சிருப்பாரு. நீ சொல்ற அப்படிங்கறதுக்காக அவரு பின்னாடியே போயிட்டேன். அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா அப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டியல்ல, உன் மருமகன் தான் அந்த சேதுபதி பேரன் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியே போட்டேன்னா வச்சுக்க, ஏன் நீ இப்படி பண்ற, இங்க பாரு, அந்த பரமேஸ்வரியோட பேரன் ஒன்னும் என் மாப்பிள்ளை கிடையவே கிடையாது. உன்கிட்ட யாரோ தேவையில்லாம இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் நீ தேவையில்லாம இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு தெரியற. மாப்பிள்ளை ஒன்னும் அந்த சேதுபதியோட பேரனே கிடையாது. என் மாப்பிள்ளை என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு, எனக்கு நேர்மையாவும் இருப்பாரு. நீ தேவையில்லாம கண்டவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நீ ஏன் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ வில்லி நினைக்கிறாங்க, அங்க என்ன நடந்திருக்கும், அக்காக்காரி ஏன் மேல கோவப்படுறா, ஒருவேளை முன்னாடியே வர்றது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு வில்லி நின்னுகிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. வந்துட்டு நேரா அவங்க சித்திய பார்த்து, என்ன சித்தி, போன காரியம் சக்சஸ் ஆகல அப்படிங்கறதுக்காக ரொம்ப வருத்தத்தோட இருக்கீங்களா அப்படின்னு. அப்ப வில்லி கேக்குறாங்க, ஹே ஏடி சொல்ற. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, நீங்க அம்மா கிட்ட சொல்லி பாட்டி வீட்டுக்கு அனுப்புனத நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அதனாலதான் உடனே என் புருஷனுக்கு போன் பண்ணி எச்சரிச்சுட்டேன். இங்க பாருங்க சித்தி, நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. தேவையில்லாம அம்மா கிட்ட கண்டதையே சொல்லிவிட்டு நீங்க பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஓ அப்ப நீதான் போன் அடிச்சு சொல்லி அவங்கள நடிக்க சொன்னியா, அதனாலதான் அக்காவால கண்டுபிடிக்க முடியலையா, இப்பவே அக்கா கிட்ட சொல்றேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, நீங்க என்னதான் சொன்னாலும் கண்டிப்பா அம்மா நம்ப மாட்டாங்க. அம்மா அந்த அளவுக்கு அவர் மேல நம்பிக்கையோட இருக்காங்க. நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிடுங்க, ஒன்னும் அவர் இந்த குடும்பத்தை கெடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவோ இல்ல வேற என்னத்த மனசுல வச்சுக்கிட்டோ அவரு இந்த வீட்டுக்குள்ள வரல. இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் அவரோட நோக்கம். அதுக்காக தான் அவரு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. அவரை கொஞ்சம் நல்ல விதமா நினைங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி மோசமான திட்டத்தை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க சித்தி, ரொம்ப நாள் உங்க திட்டம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, ஓ அப்ப நீங்க எல்லாருமே சேர்ந்து அவனை காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல, இன்னும் எத்தனை நாள் அவனை காப்பாத்திக்கிட்டு இருக்க போறீங்க அப்படிங்கறத நானும் தான் வேடிக்கை பார்க்க போறேனே அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, என்னமோ ஆனா கண்டிப்பா அவரை நான் எப்படியாவது பிரச்சனையில இருந்து காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஹீரோயின் போனத்தோட சந்திரா நினைக்கிறாங்க, அக்காக்காரி போனத்தோட கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனா அவளை நல்லா ஏமாத்திட்டாங்க. எப்படி அக்காக்காரிக்கு புரிய வைக்கிறது, சரி இத போய் சொல்லுவோம் அப்படின்ட்டு
வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா இங்க பாருக்கா, நான் சொல்றத நீ நம்ப மாட்ட, ஆனா இதுதான் நடந்துச்சு. நீ போறத உன் பொண்ணு இருக்கால அவ போன் பண்ணி அந்த டிரைவர் பையன்கிட்ட சொல்லிட்டா. அதனாலதான் அவங்க அப்படி நாடகம் போட்டிருக்காங்க. இப்பயாவது புரிஞ்சுக்கக்கா, எல்லாரும் சேர்ந்து உன்னை நல்லா ஏமாத்துறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அங்க சுத்தி இங்க சுத்தி என் பொண்ணு போய் சொன்னா அப்படின்னு சொல்லுற. இங்க பாரு, நீ சொல்றதையெல்லாம் என்னால கேட்க முடியாது. என் பொண்ணு என்னைக்குமே எங்க கிட்ட போய் சொல்ல மாட்டா. என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சந்திரா, இதோட நீ இந்த பிரச்சனையை விட்டுட்டு வேற வேலை இருந்தா பாரு அப்படின்னு சொன்னதோட அந்த வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அக்காக்காரி கிட்ட எவ்வளவு சொன்னாலும் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த வில்லி நிக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, பாதி வேலையில இப்படி வந்து பிரச்சனையை கொடுக்காம போயிட்டு தூங்கு அப்படின்னு சொன்னதோட வில்லி இரிட்டேட் ஆகி அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. அப்போ நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு நேரா நம்ம ஹீரோயினை போய் பாக்குறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, கடைசி நேரத்துல நல்ல வேலை சித்தி வராங்க அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்லிட்டேன். இல்லைன்னா அம்மா மட்டும் நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பாத்திருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிருக்கும். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை தான் ஆகிருக்கும் அப்படின்னு. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இது மாதிரி சித்தியும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன். அப்போ அம்மா வந்துட்டு உங்களை பாக்குறதுக்காக கிளம்புனாங்க. உடனே உங்ககிட்ட போன் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நல்ல காரியம் தான் பண்ணிருக்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி வந்துட்டு கண்டிப்பா திருந்தவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில அம்மா கிட்ட உங்களை பத்தி நிரூபிக்கணும் அப்படின்ட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் சமாளிக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் சமாளிச்சிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னதோட ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் தூங்குறாங்க. மறுநாள் காலை பொழுது விடியுது. அப்போ நம்ம ராஜா நேரா ஹீரோ கிட்ட, மாப்பிள நேத்து நைட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம்ல, காலையில ரேவதி தான் சொன்னா. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா மாமா, இப்போ பாட்டிக்கு தேவலாம், எந்த வகையிலயும் பாட்டிக்கு பிரச்சனை இல்ல, நல்லாதான் இருக்காங்க அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, அம்மா பாவம் இப்படி தனியா இருக்கிறத பார்த்தா எனக்கே வேதனையா இருக்கு, அம்மா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் தான் நான் அத்தை கிட்ட உண்மையை சொன்னதோட பாட்டி வீட்டுக்கு போயிடுவேனே அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, உங்களை கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு போக விட மாட்டேன் மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ராஜா சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வில்லி வந்து செம்மையா கோவப்படுறாங்க. எப்படியாவது இவனை பத்தி அக்கா காரிக்கிட்ட நிரூபிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு குறுக்கு வழியை பயன்படுத்தி இவன் தப்பிச்சிடுறானே, எப்பதான் அக்கா காரிக்கிட்ட இவனை பத்தின உண்மையை நம்ம சொல்றது அப்படின்னு அந்த வில்லிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்போன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேரா வில்லிய பாக்குறாரு. வில்லி கேக்குறாங்க, இப்ப எதுக்கு, என்கிட்ட ஏதாவது பேசணுமா அப்படின்னு சொல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா ரொம்ப முக்கியமான விஷயத்தான் உங்ககிட்ட பேசணும். அதுக்கு வில்லி கேக்குறாங்க, என்கிட்ட என்ன முக்கியமான விஷயத்த பேச போறீங்க? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஏன் தெரியாதா, நேத்து நைட்டு அத்தை கிட்ட நான் எங்க போறேன் அப்படிங்கறத சொல்லி அத்தை கிட்ட எப்படியாவது என்னை பத்தி மாட்டி விடலாம் அப்படின்னு தானே நினைச்சீங்க. ஆனா நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் சரி, கண்டிப்பா அது நிறைவேறவே நிறைவேறாது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இன்னும் எத்தனை நாள் அக்காக்காரி கிட்ட ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க போறீங்க அப்படிங்கறத நானும் தானே பார்க்க போறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக வந்தேன் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கனே தவிர்த்து மத்தது எந்த வகையிலயும் எனக்கு பிளானே கிடையாது. இந்த சொத்தை அபகரிக்கணும் அப்படின்னோ இல்ல வேற எதுக்காகவோ நான் இந்த வீட்டுக்குள்ள வரல. குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் வந்திருக்கேன். உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி புரிய வச்சேன். ஆனா நீங்க கேட்டும் திரும்ப திரும்ப இதே மாதிரி எங்களுக்கு நீங்க பிரச்சனை கொடுக்கறது எந்த வகையில நியாயம்? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு ஏற்கனவே தெரியும், எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தான் எனக்கு ஆசை. அதனாலதான் அக்காக்காரிய 0 ஆக்கிட்டு என் புருஷனை நம்பர் 1 ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது உனக்கு தெரியும்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அத்தை வந்துட்டு உங்களுக்கு நிறையவே நல்லது பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் மறந்துட்டு அத்தைக்கு இந்த வகையில பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்ல. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் என் சைடு உள்ளதுதான் நியாயம். நீ தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொன்னதோட அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்ககிட்ட எப்படியாவது எடுத்து சொல்லி
உங்களை வந்து திருத்தலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீங்க வந்துட்டு ஒரே பிடிவாதத்துல இருக்கீங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னால எதுவும் பண்ண முடியாது. நீ என்னதான் அக்காக்காரி கிட்ட போயிட்டு என்னை பத்தி நீ தப்பு தப்பா எடுத்து சொன்னாலும் அக்காக்காரி கண்டிப்பா வந்துட்டு நம்ப மாட்டா. என்னைக்குமே வந்துட்டு அவ என்னையதான் நம்புவா. அப்ப ஹீரோ சொல்றாரு, தகுந்த ஆதாரத்தை கொடுத்தா அத்தை நம்பிதானே ஆகணும் அப்படின்னு சொன்னதோட வில்லி சொல்றாங்க, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. இன்னொரு பக்கம் வில்லி என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோ அப்படி சொல்லிட்டு போனதை கேட்டதோட நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா சந்திரா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, என்னங்க இங்க பாருங்க, வர வர இந்த வீட்டுல இருக்கிற இந்த டிரைவர் பையன் என்ன ரொம்பவே மிரட்ட ஆரம்பிக்கிறான். அவன் இஷ்டத்துக்கு என்ன ரொம்பவே மிரட்டுறான் அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, ஏன் சந்திரா என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நேத்து நைட்டு அவன் அந்த பரமேஸ்வரிய பார்க்க போனான். நான் அக்காக்காரி கிட்ட சொல்லி இது மாதிரி பார்க்க போறான் அப்படின்னு சொன்னேன். அக்காக்காரியும் இப்படியோ ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா. ஆனா அங்க போய் பார்த்தா அவன் வந்துட்டு எப்படியோ நடிச்சு அக்காக்காரிய ஏமாத்திட்டான். இவன் நேரடியா வந்து என்ன மிரட்டுறான். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டுறான். செய்யற தப்பு பூரா அவன் கடைசியில என்ன வந்து மிரட்டுறான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன வந்து மிரட்டி இருப்பான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, இப்போதைக்கு அவன்கிட்ட நம்ம கொஞ்சம் பொறுமையாதான் போகணும். ஏன்னா நமக்கு எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை தடுக்கணும். அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். மத்தபடி வேற எல்லாத்தையுமே அப்புறம் பேசிக்கலாம். இதை கேட்டதும் வில்லியும் சரிங்க அப்படின்னு சொல்ல, அப்ப அவர் சொல்றாரு, நாளைக்கு நடக்க போற கும்பாபிஷேகம் நடக்க கூடாது சந்திரா, அதுதான் நம்மளோட பிளான் அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வில்லி நினைக்கிறாங்க, இவன் நமக்கு ரொம்பவே பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கான், இவனை பத்தி நம்ம உண்மைய சொல்லணும் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி வந்துட்டு வீட்டுல உடம்பு சரியில்லாம இருக்க. அப்ப ரேவதி நேரா ஹீரோ கிட்ட, இது மாதிரி பாட்டிக்கு நேத்து நைட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, பாட்டிய போயிட்டு நேரடியா பாத்துட்டு வரலாமா? அப்ப ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ ராஜாவும் சேர்ந்து, மாப்பிள்ள நேத்து நைட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல, அம்மாவை உடனே போய் பார்க்கணும் மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க மாமா, எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பாட்டிய பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ ஈஸ்வரி கேக்குறாங்க, எல்லாரும் இப்ப எங்க கிளம்புறீங்க? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அத்தை நேத்து நைட்டு பாட்டிக்கு உடம்பு சரியில்லத்த, அவங்கள பாக்குறதுக்காக டாக்டர் கூட்டிட்டு போனேன். சோ இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து பாட்டிய பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள, எல்லாரும் போயிட்டு வாங்க. அப்ப வில்லி டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு, அக்கா என்னக்கா இது, வர வர நீ வந்துட்டு எல்லாத்தையுமே சர்வ சாதாரணமா எடுத்துக்கிற. சந்திரா கேக்குறாங்க, முன்னாடி எல்லாம் அந்த பரமேஸ்வரி வீட்டுக்கு யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்பவே பெரிய பிரச்சனை பண்ணுவ. ஆனா இப்ப எல்லாம் அப்படியே கிடையாது. யாரு எங்க போனா எனக்கு என்ன அப்படின்ட்டு இருக்க. நீ பார்க்கும் பொழுது நீ பல விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்ட அப்படின்னு தான் தோணுது. நீ முன்னாடி மாதிரி இல்லக்கா, இப்ப எல்லா விஷயத்தையுமே சர்வ சாதாரணமா எடுத்துக்கிட்டு பேசுற. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, தயவு செஞ்சு கோவப்பட்டு பேசாத. ஏதோ பாவம் அவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க, பொண்ணுங்க எல்லாருமே போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க தானே போறேன்னு சொல்றாங்க, நான் ஒன்னும் அங்க போகலைன்னு சொல்லல அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா நீ போனா என்ன, உன் பொண்ணுங்க போனா என்ன, எல்லாமே ஒண்ணுதானே. இங்க பாருக்கா, நீ வர வர எல்லாத்தையுமே மறந்துட்ட. அம்மாவோட ஆத்மா எப்படி சாந்தி அடையும்? நீ பாட்டுக்கும் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் கூட சரியே இல்லக்கா அப்படின்னு சொல்ல, ராஜா சொல்றாரு, ஏன் சந்திரா, உனக்கு கொஞ்சம் கூட வாய முடிக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாதா? ஈஸ்வரியே மறந்துட்டு இருந்தாலும் அவளை ஏதாவது ஒரு வகையில தூண்டி விட்டு இப்படி ஏதாவது ஒரு வகையில பிரச்சனையை கொண்டுகிட்டு வந்துகிட்டே இருக்க, நீ தேவையில்லாத வேலையை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. சோ இந்த கதைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவுக்கு அதிகப்படியான ஒரு ஸ்கிரீன் பிளேவே கொடுக்கல அப்படின்னு தோணுது. சோ நம்ம ஹீரோவுக்கு அதிகப்படியான ஒரு ஸ்கிரீன் டைம் கொடுக்கணும், டயலாக்ஸ் கொடுக்கணும். அது எல்லாம் எப்ப நடக்க போகுது அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ எல்லாருமே எதிர்பார்க்கிறது நம்ம ஹீரோவுக்கு அதிகப்படியான ஒரு டயலாக் கொடுக்கல, ஸ்கிரீன் பிளே கொடுக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி பாப்போம் என்ன நடக்குது ஃபியூச்சர் வீடியோஸ்ல.